நம்முடைய தந்தையாகிய இறைவிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த 16வது ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகைக்கு தின ஞாயிறு. இந்த நாளிலே ஆண்டோடைய திருவார்த்தைகளை திரு சாத்திரத்திலே பங்கடைய வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த பகுதி. ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 4 வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 4 வசனங்கள். அதில் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி கண்ட தரிசனம். கர்த்தாவே, நீர் கேளாமல் இருக்க நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்க கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி அபயமிடுவேன்? நீர் என்னை ஏன் அக்கிரமத்தை காண செய்கிறீர்? கேடானதை நீர் பார்த்து கொண்டிருப்பது எப்படி? அழிவும் கொடுமையும் என் கண் முன் நிற்கின்றன, அதனால் வழக்கும் சண்டையும் எழும்புகின்றன. இப்படி இருப்பதால் நியாயப்பிரமாணம் பலமற்றதாகிறது, நியாயம் ஒருபோதும் வெளிவருகிறதில்லை. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் மனம் அகந்தியாயிருக்கிறது, அவன் மனம் அவனுக்குள் நேர்மையானது அல்ல. நீதிமானோ தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்பது. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில் மாத்தியுள்ள சாஸ்திரர் அவர்களுடைய சீர்திருத்தல் மாதத்தை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் அவருடைய தாரக மந்திரமாகிய விசுவாசத்தினால் மட்டும் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆபகுக் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம், அதை தியானிக்க காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வந்து பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புடன் விசுவாசிகளே, கிமு 7ஆம் நூற்றாண்டு, கடந்த வாரத்தில் நாம் ஆமோஸ் தீர்க்கதரிசியை பற்றிய செய்திக்கு கடந்து சென்றோம். அது கிமு 8ஆம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்ச்சி. ஆபகுக் தீர்க்கதரிசி கிமு 7ஆம் நூற்றாண்டில் அவர் யோசியா அரசுடைய இறுதி காலகட்டத்தில் யோயாக்கிம் என்கின்ற அரசனுடைய ஆட்சி காலத்தில் யூதாவை நோக்கி அவர் இறைவாக்கு உரைக்கின்றார். அந்த இறைவாக்குதலில் தன்னை சுற்றிலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நடந்த சில காரியங்களை குறித்து இறைவனிடத்தில் அவர் முறையிடுகிறார். ஆபகுக் என்று சொன்னால் தழுவுதல் என்று அர்த்தம். ஆபகுக் என்றால் தழுவுதல் என்று அர்த்தம். இரண்டாவது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, தோட்டத்து செடி என்று அர்த்தம். ஆபகுக்னா தோட்டத்து செடி, 2 அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை உடைய இந்த ஆபகுக் தான் கண்ட உலகத்தினுடைய கேடுபாடுகளை, அக்கிரமங்களை, அநீதிகளை எதிர்த்து இறைவனிடத்திலே முறையிடுகிறார். பழைய காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், முறைப்பாடு என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த முறைப்பாடுன்னு சொன்னா வார்த்தையில சொல்ல மாட்டாங்க, அதை பாடலாய் பாடுவாங்க. அது குழமை பாட்டு என்று சொல்லுவார்கள். சங்க காலத்தில் அது போன்ற முறைப்பாடு பாடல்கள் நிறைய உண்டு தமிழ் அகராதியில். முறைப்பாடு என்று சொல்லுகிற பொழுது சில நேரத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுதல். பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே போய் கண்ணகி முறைப்பாடு வைக்கிறார். என்ன முறைப்பாடு வைத்தார்? என்னுடைய
மாணிக்க பரல்களை. என்னுடைய கணவன் திருடவில்லை, ஆனால் நீர் அவனை திருடன் என்று பட்டம் கட்டி அவனை கொலை செய்திருக்கிறீர், நீர் அநியாயம் செய்திருக்கிறீர், நியாயத்திற்கு புறம்பான காரியத்தை செய்திருக்கிறேன் என்று முறையிட்ட போது அவன் தன் தவறை உணர்ந்து அவன் அங்கேயே விழுந்து மடிந்து போனான் என்பது வரலாற்று செய்தி. சிலப்பதிகாரத்தில் அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார். இப்படி முறைப்பாடு செய்கின்ற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. யோபு நிறைய முறைப்பாடு சொல்லுகிறார் கடவுளிடத்துல. நண்பர்கள் சொல்லுகிறார்கள், உன்னிடத்துல இருக்கிறது நிறைய குறைபாடு, நீ ஏன் இறைவனிடத்திலே போய் வைக்கிறாய் குறைபாடு, அதனால உன்னுடைய புலம்பலை நீ என்ன செய்ய, சற்று தளர்த்து, நீ பாவம் செய்திருக்கிறாய், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, அதனாலதான் உனக்கு இந்த நிலையெல்லாம் என்று சொல்லி நண்பர்களும் மனைவியும் எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அவன் முறைப்பாடு வைக்கிறது நிறுத்தவில்லை. இறைவனை நோக்கி முறைப்பாடு, நான் என்ன குற்றம் செய்தேன்? இப்பொழுது ஆபகுக்கு அதே குற்றத்தை பார்க்கிறார். இந்த பூமியில அவன் பார்க்கிற நேரத்துல நாட்டில அநீதி கொடுமை மிகுந்து விட்டது. ஏன் ஆண்டவர் தலையிட மறுக்கிறார்? நாம் சில நேரத்தில் கேள்வி கேட்போம், எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஏன் விபத்துகளிலே கடவுள் பல உயிரை எடுக்கிறார்? பலவிதமான நோய்களை ஏன் அவர்களுக்கு கொடுக்கிறார்? இந்த நோய்களிலிருந்து ஏன் விடுதலையை தர மறுக்கிறார்? எல்லா ஊழியர்களும் இந்த நோயை ஏன் குணமாக்க முடியவில்லை? எல்லா ஊழியர்களும் ஏன் இந்த பிரசங்கத்தை சரியா செய்ய முடியல? இவர்களுக்கு மட்டும் இந்த தகுதி, இவர்களுக்கு இந்த தகுதி, இவர்களுக்கு இந்த தகுதி. வெவ்வேறான வரங்களை ஏன் கடவுள் கொடுத்திருக்கிறார்? வெவ்வேறான முகங்களை ஏன் கொடுத்திருக்கிறார்? வெவ்வேறான நியாயங்களை ஏன் செய்கிறார்? ஒருவனை பணக்காரனா இருக்கிறான், ஒருவன் ஏழையா இருக்கிறான், ஒரு நடுத்தர மனிதனா இருக்கிறான். ஏன் இந்த வேறுபாடுகள்? இனத்தால, மொழியால, மதத்தால இந்த உலகம் ஏன் பிரிந்து சின்னாபின்னமாய் கிடக்கிறது? நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற இஸ்ரவேல் மக்கள் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற எல்லாரையும் குண்டு வைத்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தீவிரவாதத்தை அழிக்கிறோம் என்ற பொருளில் பொதுமக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன்? ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போடுகிறது. ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை மாஸ்க் போயிட்டு வராங்க. ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை கடவுளை தொழுது கொண்டு வராங்க. ஆனா ரெண்டு பேருமே உயிர் பலிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ கடவுள் இடத்துல ஒரு கேள்வி நமக்கும் உண்டு. ஏன் இந்த வேறுபாடு? ஏன் இந்த பாகுபாடு? வேதம் சொல்றதை கேட்கலாம். கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் நல்லா கொள்ளார், எல்லாருக்குமே மழையை தருகிறார். ஆனால் இப்படிப்பட்ட அநீதிகளை நடப்பதற்கு கடவுள் அனுமதிக்கிறாரு. நீதிமான் கொடுமைப்படுத்தப்படுகிறான், நீதிமான் வஞ்சிக்கப்படுகிறான், ஏழை ஏமாற்றப்படுகிறான், வசதி படைத்தவன் நன்றாக வாழ்கிறான், அநியாய வட்டி வாங்குகிறவன், மீட்டர் வட்டி வாங்குகிறவன் நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? பக்தி பக்தி பக்தி, கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, கடவுள் பேருல நம்பிக்கை. எனக்கு தெரிந்த என் நண்பர் ஒருவன் ஊழியக்காரன், தன் மகன் நோய்வாய்ப்பட்டான், மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும். மருத்துவமனை கொண்டு போவதற்கு பதிலாக அவன் ஆலயத்தினை ஆழ்றதுக்கு முன்னால படுக்க வச்சுட்டு, என் மகன் உயிரோட கடவுள் காப்பாற்றுவாரு, அவனை சுகப்படுத்துவாரு என்ன நம்பிக்கையோட கடத்திட்டான். எல்லாரும் வந்து சொல்றாங்க, என்னப்பா மடத்தனமா பண்றீங்க, நீ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் முதல்ல செய்ய, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாதான் அவன் சுகமாகுவான், இங்க படுக்க வச்சிருந்தா சுகம் அடைய மாட்டான். அவனுடைய நம்பிக்கை என்ன? அவன் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார்னு கடத்திட்டான் மகனை. மகன் செத்துட்டான். இப்போ எல்லாரும் அவனுக்கு திட்டுறாங்க, என்ன உன்னுடைய பைத்தியகாரத்தனமான விசுவாசமா இருக்கிறது, உன்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டியதுதான் கடவுள் பக்தி, அதுக்கு இந்த அளவுக்கு போகக்கூடாது.
நீ என்ன செய்திருக்கணும்? உன் மகனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவனுக்கு இறந்து போயிட்டான், இப்போ என்ன செய்ய போற? அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தின் ஸ்தோத்திரம். ஜனங்கள்லாம் சொன்னாங்க மென்டல் ஆயிட்டுக்கிற பொழுது. உண்மை நடந்தது, மென்டல் ஆயிட்டுக்கிற பொழுது. என்றைக்கும் ஒரு வைராக்கிய ஒளிக்காரனாவே அவன் இருக்கிறான். விசுவாசம் என்பது யதார்த்தமான உலகத்திற்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது. ஆனால் அநீதி, கொடுமைகள் இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது அவன்லாம் நல்லா தானே இருக்கிறான், நாம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஒரு கேள்வி வந்தா இல்லையா? இதைதான் முறையிடுகிறார் ஆபு. ஏன் இந்த நாட்டில் இவ்வளவு கொடுமை இருக்கு? உம்முடைய மக்கள் இல்லையா? இந்த மக்கள் இவ்வளவு கொடுமையாய் அநீதியாய் வாழ்கிற காலத்துல இன்னும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல நீர் என்ன சொல்லுகிறீர்? நான் இவங்களை கல்தேரை விட்டு இவங்களை அடிக்க போறேன்ற. கல்தேர் யாரு? அவங்க புறஜாதியார். கல்தேர் எப்படிப்பட்டவன்னா, இந்த யூதா இஸ்ரவேல் மக்களோட கொடுமையானவங்க, தீயவர்கள், அநீதிமான்கள் அவங்க. இந்த தீயவர்களை வைத்து இவர்களை தண்டிப்பது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்கிறாரு ஆபு. ஒரு தீயவனை நல்லவனை வச்சு அடிச்சேன்னா பரவாயில்ல, இவனோட மோசமான ஒரு தீயவனை கொண்டு வந்து ஏன் அடிக்கிற? இது சரியில்லையே, இது எந்த அளவுக்கு நியாயமானது என்று கடவுளிடத்துல அவர் கேள்வி எழுப்புகிறார். பொருளாதாரம் என்ன செய்யறாங்க? நீதிமானை வளைந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்றான். அப்ப நீதிமானுக்கு அந்த ஊர்ல வேலை இல்லை. அவன் நியாயமாய் நீதியாய் எதுவும் அவனால முடியாது. நீங்க பொதுவா யதார்த்தமா பாருங்க, ஊர்ல நல்லவன் வாழ்வான் அப்படின்னு வார்த்தையில தான் சொல்றோம். ஆனா நல்லவன் வாழ்றான்னா அவன் நியாயமா நடந்து என்ன பிரயோஜனம்பா? அவன் நீதியா நடந்து என்னப்பா பிரயோஜனம்? அவன் நல்லவன் நடந்து என்னப்பா பிரயோஜனம்? வார்த்தை மதியத்தில் போன கெட்டவன கொண்டாடுறாங்க, முன்னாள் சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க இல்லையா? நீ யோசித்து பாருங்க, உலகத்துல நீங்க யாரெல்லாம் முன்னிலைப்படுத்தி உட்கார வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க. அரசாங்கத்துல சில நேரத்துல இந்த விருதுகள் கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்க? இவர் ஏதோ ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு, ஏதோ ஒரு துறையில, மருத்துவத்துறையிலோ அல்லது சமூக சேவையிலோ எதுலையோ ஒன்று சாதனை கொடுப்பாங்க, விருது. யாருக்காவது நல்லவர் அப்படின்ற விருது கொடுக்குறாங்களா? இவர் நல்லவராக இருக்கிறதுனால இவருக்கு விருது கொடுக்குறாங்களாமா? என்ன கொடுக்குறாங்களா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஏன்னா அதை கூட எகத்தாளமா சொல்றேன், இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றான் இல்லையா? அப்போ அந்த காலத்துல நடந்த கொடுமைகள் ஏராளமான கொடுமைகள். அப்போ தீயவர் தண்டிக்கப்படுவது சரி, ஏற்றுதான், கரெக்டு தான். நாங்க பாவம் செஞ்சிட்டோம், கரெக்டு தான். ஆனா நீ என்ன தண்டி? இன்னொரு மோசமான ஜனங்களை வச்சு ஏன் எங்களை தண்டிக்கிற? கடவுள்கிட்ட கேட்கிற, முறையீடுகிற. அந்த முறையீட்டுக்கான பதில் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நேர்மை நீதி வெற்றி பெறும். இப்ப சொல்லிருக்கிறாங்க இல்லையா, உண்மை சாகாது, ஒரு நாளைக்கு வெளியே வரும். அப்போ தெரியும் 46 பேருக்கு யார் சாவு காரணம். என்னைக்கு வரும் அது உண்மை? என்னைக்கு வரும் அந்த உண்மை? நீங்களும் நானும் உயிரோடு எடுக்க மாட்டோம், அன்னைக்கு வரும். அது வரையும் இந்த விசாரணை போயிட்டேதான். அதனால அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார், முறைப்பேடு தாங்க முடியல அவங்க ஞாபகத்துக்கு. என்ன கடவுளை நீ பண்ணிட்டு எங்களை தண்டிக்கிறத நேரடியாக தண்டிச்சிடு, நேரம் எங்களை திட்டு, நேரம் அடி எதனா வாங்கிக்கிறோம் நாங்க. ஆனால் நாங்க இப்பதான் பாபிலோனியர்கிட்ட இருந்து கொஞ்சம் அப்படி மூச்சு காத்து வாங்குற நேரத்துல நீ கழுத்தை விட்டு எங்களை அடிக்கிறேன், நியாயமா?
அப்ப கடவுள் அவர்களுக்கு என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசத்துக்கு பலன் உண்டு, தைரியம். விசுவாசத்துக்கு பலன் உண்டு என்பதை 15ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவர்கள் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். ரோமர் 1:17 இதே வசனத்தை அங்கே கோடிட்டு காட்டுகிறார் பவுல் அப்போஸ்தலன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். நம்பு. விசுவாசத்தினால் நீ வரக்கூடிய ஐயப்பாடுகள் பெருசுதான். நான் நல்ல விசுவாசி தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த சோதனை? நம்ம கேட்போம். ஆனால் கடவுள் அந்த சோதனைகளுக்கு பிறகு பரீட்சை பார்க்கிறார் இல்லையா? ஆபிரகாம், விசுவாசத்துடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் பரீட்சை பார்க்கப்படுகிறார், சோதிக்கப்படுகிறான். கடவுள் மேல இவன் பற்றுதலா இருக்கிறானா என்று பரீட்சை பார்க்கிறார் கடவுள். அதிலே அவன் வெற்றி பெறுகிறான். அந்த வெற்றியின் அடையாளமாக தான் உலக மக்களுக்கு விசுவாசத்துடைய தந்தையாக அவர் இன்று வரை போற்றப்படுகிறார். அன்புக்குரியவர்களை, இங்கே விசுவாசத்தினுடைய அந்த அடித்தளத்தை பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த அடித்தளத்தை, ஆபூக் சொன்ன அந்த அடித்தளத்தை தன்னுடைய சீர்திருத்தலுக்கான வெற்றியின் வார்த்தையாக அதை ஏற்றுக்கொள்கிற மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார். ஒருத்தர் பாவ மன்னிப்பு பெறணும்னு சொன்னா அவனுக்கு விடுதலை இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. எங்க இருக்கு? முழுமையாய் கடவுளை விசுவாசி, மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் தான் பரலோகத்தில் மகிழ்ச்சி என்றார். சுவிசேஷ பகுதியில் வாசி. ஒருத்தன் 7 முறை தப்பு பண்ணாலும் 7 முறை என்னை மன்னிச்சுடு, நான் மனஸ்தாப்படுறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம மன்னிப்பு கொடுத்துதான் ஆகணும். அப்ப அந்த விசுவாசத்தை எங்களுக்கு அதிகமா தாங்கன்னு கேட்கிறாங்க சீடர்கள். எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் அதிகப்படுத்தி தாங்க, அதை எங்களிடத்துல விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு இந்த விசுவாசம் இருக்கா? இப்ப பார்க்கிற உலகம் இது கடவுளுடைய உலகமா? இப்ப பார்க்கிற மக்கள் கடவுளுடைய மக்களா? நான் கடவுளுடைய மக்களா? நான் கடவுளுடைய உலகத்துல வாழ்கிற மக்களா என்ற நம்மை பார்த்து நாம் கேள்வி எழுப்பிக் கொள்ளுகிற பொழுது நாம் ஒரு நல்ல விசுவாசிகளாய் வாழ்வதற்கான அழைப்பு நமக்கும் உண்டு. நாம் ஒன்றும் நல்லவர்கள் இல்லை. என்ன எங்களை பார்த்து நல்லவங்க சொல்றேன் அப்படின்னா, சரி நான் நல்லவன் இல்லை, நீங்கெல்லாம் நல்லவங்க வச்சுங்க. நீங்க கடவுளை என்னைக்காவது கேள்வி கேட்காம இருக்கிறீங்களா? எந்த விதத்திலாவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா இல்லையா? என்ன நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எங்களுக்கு என்ன நன்மை? யார் கேட்கறது? சீடர்கள் கேட்கறாங்க, கேட்கறாங்க, ஐயா நாங்க எல்லாத்தையும் உனக்காக விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன பயன்? இங்கேயும் உனக்கு நன்மை இருக்குதுப்பா, அங்கேயும் உனக்கு நன்மை இருக்குது. அப்ப நீ என்னை பின்பற்றுவதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னை வெறுத்து உன் சிலுவையை சுமந்து, நான் சொல்றாரு, என் நிமித்தமா பெற்று தகப்பனையாவது தாயாவது சகோதரியாவது சகோதரியாவது என்ன செய்ய, நட்டர்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லல. அவரு என்னை விட அதிகமா நீ அவங்க என்ன செய்யாத, நேசிக்காத. அதனாலே இங்கே விசுவாசத்தினுடைய பலன் என்ன? தீமைகள் கொடுமைகள் நடக்கிறது, இறைவன் இவைகளை எப்படி அனுமதிக்கலாம்? இறைவன் ஏன் தண்டிக்கவில்லை? ஒரு விசுவாசியாக நான் வாழ்வதனால என்ன பயன் எனக்கு? இந்த கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்கிற விடை என்ன தெரியுமா? நீ பயப்படாத, நீ வைக்கிற விசுவாசத்தினுடைய பலனை நீ பெற்றுக்கொள்ள. நீ வைக்கிற விசுவாசத்தினுடைய பலன் என்ன? இறைவனுடைய வழிநடத்தலுக்கு, அவருடைய செயலாக்கத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கிற பொழுது இறைவன் நிச்சயமான உன்னுடைய கேள்விகளுக்கான விடையை அவர் உன் வாழ்க்கையிலே தருகிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆதல் கிடவது
யாரெல்லாம் இயேசுவிடத்துல வந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நன்மை செய்து அனுப்புகிறாரா? அங்கேயும் அதை தான் சொல்றாரு. நீ கடுகளவு விசுவாசம் வச்சிருந்தீங்கன்னா இந்த மரத்தை பெயர்ந்து என்ன பண்ணுமா, சமுத்திர ஆழத்துல போய் போய் விழு அப்படின்னு சொன்னா அது போய் விழும். இப்ப அந்த கடுகளவு விசுவாசம் எனக்கு இருக்குது. இப்போ அங்க வெளியே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. பப்பாளி மரம் போய் அந்த பக்கம் காணாத்துல விழு, அங்கேயேதான் நிக்குது அந்த பப்பாளி மரம். அப்ப என்ன செய்தி? என்ன பப்பாளி மரம் போய் விடுறதுக்காக உன் விசுவாசம் இல்லை, கடவுளை நீ பற்றி பிடிப்பதற்கான விசுவாசம். உலகத்துல 1000 தீமைகள் இருக்கும், 1000 கொடுமைகள் இருக்கும், 1000 போராட்டங்கள் இருக்கும், 1000 வறுமைகள் இருக்கும், 1000 வியாதிகள் வரும், எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அவளை கண்ணீர், கஷ்டம், துன்பம், துயரம், பாடு, வேதனை, வருத்தங்க எதுவா இருந்தாலும் சரிங்க, நம்முடைய விசுவாசம் ஆண்டவரின் மேல இருக்கு. அதைதான் பவுல் ஜெயிலில் உட்காந்துட்டு தீமோத்தேயுக்கு 2வது முறையில் லெட்டர் எழுதுறாரு. தீமோத்தேயு எபேசு நகரத்துல ஆயராக அருட்பொழிவு பெற்று அவர் போதகரா வேலை செய்யறாரு எபேசு நகரத்துல. இப்போ பவுல் ஜெயில இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு லெட்டர்? இங்க பாரு, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக என்னோடு சேர்ந்து நீ என்ன செய்ய, துன்பப்படு, பாடுபடுன்ற, தீங்கு அனுபவி. ஏன்? நீ பெற்றுக்கொண்ட விசுவாசம் அப்படிப்பட்டது. ஏன்? கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார், கிறிஸ்து உனக்காக காயப்பட்டிருக்கிறார், கிறிஸ்து உனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், கிறிஸ்து உன் பாவங்களை மன்னித்து உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் பிதாவிடத்தில் பரிந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் மேல நான் விசுவாசத்தோடு வாழ்வதுதானே சாலை சிறந்தது. அப்போ அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீதிமானவன் தன் விசுவாசத்தினால் அடி உத உண்டு உனக்கு. கல்தேர் உன் நிச்சயமா உன்னை என்ன செய்வாங்க, அடிப்பாங்க, உன்னை உதைப்பாங்க. ஆனால் நீ குறித்த காலம் வருகிற பொழுது எழுதி வச்சுக்க, குறித்த காலம் வரும்போது உனக்கு ஒரு விடுதலை உண்டு. நீ எந்த துன்பங்களின் மத்தியில். அதனால்தான் பவுல் சொல்றாரு, தன் காலத்தை முடிக்கும் போது இதே தீமோத்தேயுல எழுதும்போது சொல்லுவாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன், ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மட்டுமல்ல, என்னால வர்ற உங்களுக்காகவும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் விசுவாசத்துல உறுதியானவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய அத்தியாயத்தை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை போல நமக்கு சொல்லுகிறார். அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு தெரியுமாங்க? மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம். அப்ப மாயமாலமான விசுவாசம் இருக்கு, அதான உண்மை. விசுவாசங்களை போல நம்ம என்ன செய்யறது? வாழ்றது. விசுவாசங்களா வாழ்றது. அதான் அடிக்கடி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஹெர்பர்ட் ஹோப்பர் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க திருச்சபையாரா விசுவாசிகளா அப்படின்னு கேட்பாரு. நீங்க திருச்சபையாரா விசுவாசிகளா அப்படின்னு கேட்பாரு. அப்ப திருச்சபையில 2 கூட்டம் இருக்குதுன்றது அவர் சொல்றாரு. ஒண்ணு திருச்சபையார் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் விசுவாசிகள் இருக்கிறாங்க. திருச்சபையாருக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும், விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை. அப்ப நாம் விசுவாசிகளா இருக்க அழைக்கப்படும். திருச்சபை என்பது என்ன? சர்ச்சு அப்படின்னா என்ன டெபினிஷன் தான் கொடுக்குறாங்க? கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் அப்படின்னு நான் சொல்றாங்க. விசுவாசிகளுடைய கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். சர்ச்சுன்றது என்ன? விசுவாசிகளுடைய கூட்டம். நாம் விசுவாசிகளாய் வாழ வேண்டும். அதனால்தான் பவுல் மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் மட்டும், ஃபெய்த் அலோன், வேற எதுவுமே இல்லை. இதன் விளைவு என்ன வருது? கிரேஸ் அலோன். இந்த விசுவாசத்தினுடைய அளவு பதில் என்ன? கடவுளுடைய கிருபை இருக்கிறது.
நான் இந்த உலகத்துல கடவுளுடைய பிள்ளையாய் விசுவாசியாய் வாழ்வது அவருடைய சுத்த கிருபை. அதனால இங்கே கிறிஸ்துவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய அளவை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த விசுவாசி மன்னிப்பு பெற்ற விசுவாசியாய் மாறுங்க, மாயமற்ற விசுவாசியாய் மாறுங்க. அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் நாம் அவர்களை பங்கடைகிற பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்கு அவரை பற்றுகிற விசுவாசத்துல நிலைத்திருக்க செய்கிறது. அன்பானவர்களே, தீயவர் தண்டிக்கப்படுவது உண்மைதான். ஆனால் அதே தீயவர் மனம் மாறுகிற பொழுது கடவுள் மன்னிக்க விரும்புகிறார். அதனால்தான் மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார், நாமெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா மன்னிக்கப்பட்ட பாவிகள் அப்படின்னு. நாம் யாரு? மன்னிக்கப்பட்ட பாவிகள். மன்னிக்கப்பட்ட பரிசுத்தர்கள் தானே சொல்லணும், இல்லையா? அப்படித்தானே சொல்லணும். இப்ப ராபோஜனை எடுத்துட்டு வந்த உடனே நான் யாரு? ராபோஜனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரு? நான் பாவி, ஆண்டவரே என்ன மன்னியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். முடிச்சுட்டு போய் உட்காடுறோம். உட்கார்ந்த உடனே என்ன சொல்றான்? என் பாவத்தை மன்னிச்சு ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, இனி நான் அதிகமா பாவம் செய்யாதபடி என்னன்னே பார்த்து. அதுதானே, அதைதான் சீடர்கள் கேட்டாங்க. அதிக விசுவாசம் எங்களுக்குள்ளே தாரும் என்ற அந்த அழைப்பு கேள்விக்கான பதில் என்ன? நீங்க கொஞ்சமா விசுவாசம் போதும், கடுகளவு விசுவாசம் தான் போதும். அந்த கடுகளவு விசுவாசத்தை கூட நம்மால வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு. அவர் வரப்போகிறார். அவர் நம்ம எல்லாம் அவருடைய விசுவாசத்தினுடைய அளவுகோலில் ஒருவேளை நம்மை குறித்து அவர் ஒரு கேள்வி எழுப்புவார். நீதி நியாயத்தை பத்தி இவ்வளோ பேசுனிய என்கிட்ட, நீ அப்படி இருக்கிறியா கேட்பாரா இல்லையா? ஆபுக்கு என்ன கேட்கிறாரு? நாங்க கெட்டவங்க தான்ப்பா, உன் நல்லவனை வச்சு என்னை அடி பரவாயில்ல, இன்னொரு கெட்டவனை வச்சு என்னை அடிக்கிறான். நம்ம ஊர்ல வழக்கம் தானே, கெட்டவனை வச்சுதான் அடிக்கிறது. அப்படிதான் செய்வாங்க. இங்க யாரா நான் போய் கூட்டினார் பாரு, எங்க ஊர்ல ஐரவை கூட்டு போவீங்க அடிக்கிறது. யாரை கூட்டு போவீங்க? எதிராளியை விட பலமா யாருன்னா இருக்கிறாங்களா பாரு, அவங்கள 2 பேரை கூட்டு வாப்பாரு, அங்க இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு வாப்பா பாருங்க. அப்போ ஒரு தீமைக்கு தீமை இல்லை. பவுல் சொல்றது ரோம புத்தகத்துல சொல்றாரு, தீமையை கூட நீ என்ன செய்ய, நன்மைனால உனக்கு அந்த தீமை செஞ்சனா அவனுக்கு நானும் தீமை செஞ்சேன்னா அவனுக்கும் வித்தியாசம் இல்லை. நீ அவனுக்கு நன்மை செய். அதுதான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினுடைய பகிர்தல். அந்த விசுவாசத்தினுடைய அளவு என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பதில் என்ன? நீ பிழைப்பாய் அப்படின்ற விசுவாசத்தினால நீ பிழைப்பாய். அதனால அன்பானவர்கள, ஆகும் காலத்துல கிமு 7ஆம் நூற்றாண்டுல நடந்த மக்கள் கொடுமை, அநீதி, இவர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிறதுன்னு சொன்னார். தண்டனைக்கு பிறகு மன்னிப்பும் உண்டு. அந்த மன்னிப்பு விசுவாசிகளுக்கு உண்டு. விசுவாசிகள் ஆண்டவர்களில் பற்றுதலாக இருக்கிற பொழுது அந்த விசுவாசத்தின் பலனை கொண்டு அவர்கள் உலகத்தில் பிழைத்து வாழ்வார்கள். அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அழைப்பு. நான் தான் வழி, நான் தான் வாழ்வு, நான் தான் உண்மை என்றார். நீங்கள் என்னை பின்பற்றி வரும்போது நான் என் பிதாவினுடைய வீட்டில் உங்களுக்கு நிறைய வீடு செய்து வச்சிருக்கிறேன். நிறைய வீடுகள் இருக்கு, G2 வீடுகள் நிறைய இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அங்க பொறுத்தளவு இருக்கு. எல்லாம் அழகான ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கடவுள் நமக்கு தருகிறார். அந்த விசுவாசத்துல நாம் வாழ்ந்து அவர் தருகிற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வாழ தூய் ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தேவ சுமாதானம் நம் இருதயங்களில் சிந்தனைகளில் கிறிஸ்துவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஸ்தோத்திர பலி நாம் பாடுவோம்.